ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த மினி ஆக்ஷனில் டார்கெட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அரைவல்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஜெர்சி பார்த்தீங்கன்னா வியர் பண்ணியிருந்தாரு. இவர் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுனால இவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க இப்போதைக்கு சிஎஸ்கே. அதே மாதிரி கீ பவுலரான மதிஷா பத்ரானா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன சீசன்ல 13 கோடிக்கு பாத்தீங்கன்னா இவரை ரீட்டைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு கம்மி பிரைஸ்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இது வரைக்கும் 16 பிளேயரை பாத்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிருக்காங்க. வரப்போற மினி ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ரிமைனிங் பாஸ் பாத்தீங்கன்னா 43 கோடியே 40 லட்சம் பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்காங்க. இது மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பினிஷர் அண்ட் குட் ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட எடுக்க எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனோட ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதிக பிரைஸுக்கு போனதுனால அதோட பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டாங்க. போன சீசனோட இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருந்துச்சு. அதனால பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க நினைப்பாங்க கம்மி பிரைஸில். மேக்ஸோட பார்த்தீங்கன்னா நல்ல ஆல்ரவுண்டராக தான் இருந்திருக்காரு. அவரோட ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் நல்லா தான் இருக்கும். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு டீம் காண்டி. மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பிளே பார்த்தீங்கன்னா பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு டார்கெட் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த பிளேயராக பார்த்தீங்கன்னா கேமரோன் கிரீன் தான் இருக்காரு, ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 27 தான் ஆகுது. இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவரை பிக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. கேகேஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. கேகேஆர்ட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 கோடி இருக்கு. ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா இவரை எடுக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவரை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கேகேஆர் ரிலீஸ் பண்ண ஆண்ட்ராய்டு அடுத்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேயர் பாத்தீங்கன்னா நல்லா பவுலிங் பண்ணுவாரு. பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. இவரு கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த 5 பிளேயர்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எந்த பிளேயரா டார்கெட் பண்ணி இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.